Hi friends, welcome to my channel Maggie's Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம 0 to 6 months ஓட பேபி டாய்ஸ் பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபஸ்ட்டு பேபிக்கு டாய்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி 0 to 6 மந்தோட பேபி டெவலப்மெண்ட் பார்ப்போம். இனிஷியலாக ஃபஸ்ட்டு மந்த் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 ஹவர்ஸ் வந்து பேபி வந்து தூங்கிட்டே தான் இருப்பாங்க. செகண்ட் மந்தில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. தேர்ட் மந்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முகம் பார்த்து சிரிப்பாங்க, அதே மாதிரி கேட்பாங்க நம்ம பேசுகிறத. ஃபோர்த்து மந்த்லலாம் அவங்க வந்து டேர்ன் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. ஃபிஃப்த்து மந்த்லலாம் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டம்மியில் மூவ் பண்ண ஆரம்பித்து 6th மந்த் நல்லா வந்து டம்மியில் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம டாய்ஸ் வாங்கினா அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற டாய் பார்த்திங்கன்னா நம்பர் 1 வந்து ஹேங்கிங் டாய்ஸ் தான். அவங்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கனால இந்த டாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேங் பண்ணும்போது அது நல்லா கீ கொடுக்கும்போது ரொட்டேட் ஆகுமா, குழந்தை வந்து நல்லா சிரிக்கும். இதில் வந்து அவங்க ஸ்மைலிங்கில் வந்து நல்லா டெவலப்மெண்ட் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து அவங்க ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கவும் நல்லா சவுண்ட் விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து ஸ்பீச் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா இன்க்ரீஸஸாக இருக்கும். ஜஸ்ட்டு கீ கொடுக்கும்போது நம்ம ரொம்ப வந்து அது சுத்துமா. ஸோ இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது நம்ம கலர் கலராக வாங்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹேங்கிங் டாய்ஸ் வந்து குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது நம்ம தொட்டிலெல்லாம் போட்டு நம்ம ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னா அது நல்லா ரொட்டேட் ஆகுமா. ஸோ நம்ம குழந்தை தூங்குறதும் டிஸ்டர்ப் ஆகாது, அது நல்லா என்ஜாய். இந்த டாய் நேம் பைனோ கீபோர்ட். என்னோடய பேபி வந்து நல்லா என்ஜாய் பண்ண டாய்னா இதுதான் அது. பிகாஸ் வந்து இந்த டாய் வந்து நாங்கள் கரெக்டாக 3rd மந்த் ஸ்டார்டிங்கில் வாங்கினோம். கிக் பண்ணுறதும் சரி, அவங்க நல்லா பார்க்க ஆரம்பித்ததும் அந்த ஸ்டேஜில். அப்போ இதில் பார்த்தா ஒரு காட்டன் டயப்பர் போட்டு நான் அவளை படுக்க வச்சிட்டேன்னா அவளோட ஆக்டிவ் டைமில் வந்து அவள் நல்லா கிக் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஸ்பைமன்டேனியஸாக வந்து அதில் மியூசிக் ப்ளே ஆகும். அதே மாதிரி அவளோட ஐ கான்டாக்டில் பார்த்திங்கன்னா கலர் கலராக நிறையா டாய்ஸ் இருக்கனால அவள் ரொம்ப என்ஜாய் பண்ண டைம் அது. அதே மாதிரி அது கீபோர்டில் கிக் பண்ணும்போது மியூசிக் வர்றதை பார்த்துட்டு இவ்வளோ வந்து சவுண்ட் அரைஸ் பண்ண ஆரம்பித்தா. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதை வாங்குறதுல கண்டிப்பாக வந்து பெனிஃபிஷியல். இன்னொன்று என்னென்னா நாங்கள் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி. ஸோ நான் தான் அவளை ரொம்ப டேக் கேர் பண்ணணும். அப்போ வந்து இந்த டிவைஸில் இந்த டாயில் நான் அவளை படுக்க வச்சேன்னா அவள் நல்லா விளையாடுவாள். ஸோ எனக்கும் அது ரொம்ப மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். அவளும் நல்லா என்ஜாய். இந்த டாய் பார்த்திங்கன்னா ரேட்டில்ஸ். நார்மலாகவே நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு காமனான டாய்ஸ் தான் இது. ஜஸ்ட்டு கிளுகிளுப்பு தான். எல்லா குழந்தைங்களுக்குமே கிளுகிளுப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் நிறைய ஃபன் இருக்கும். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குழந்தை வந்து லெஃப்ட் சைட் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ரைட் சைடில் கிளுகிளுப்பு ஆட்டும்போது குழந்தை வந்து சவுண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஹெட் பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இருந்துட்டு ரைட் சைடில் குழந்தை ஹெட்டு ரைட் சைடில் இருக்கும்போது நம்ம லெஃப்ட் சைடில் அந்த மாதிரி சவுண்ட் வச்சா குழந்தை வந்து ஹெட்டை வந்து அப்படியே டேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். இன்னும் வந்து குழந்தை நல்ல முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறது, இந்த கலர்லாம் பார்க்க ஆரம்பித்தா கண்டிப்பாக வந்து குழந்தை அதை பார்க்கும்போது நல்லா சிரிப்பாங்க. இன்னொன்று குழந்தை ஒரு உட்காந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஆஃபர் பார்த்திங்கன்னா எந்த இதெல்லாம் பிடிச்சிக்கோ குழந்தை சும்மா கையில் வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த டாய்ஸை வச்சு. ஸோ இதை மறக்காத குழந்தைங்களுக்கு வாங்குங்க. இந்த டாய் நேம் பார்த்திங்கன்னா டீத்தர்ஸ். ஏன்னா 3rd மந்த்லேருந்து குழந்தை பார்த்திங்கன்னா 2 கை எடுத்து போய் வாயில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னென்னா பேபிக்கு வந்து ஃபீட் பத்தலையா இல்லை பேபிக்கு வந்து பசிக்குதான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரிஜினல் ரீசன் என்னென்னா குழந்தையோட பல்லு அந்த தமடு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் குழந்தைக்கு. ஸோ ஏதாவது எடுத்து கடிக்கலாம் போல தான் குழந்தைக்கு அந்த தாட் இருக்கும். அதனால தான் குழந்தை வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போய் கையில் வச்சுருக்கோம். சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸை எடுத்து போய் வாயில் வச்சுட்டு சப்பிட்டு இருப்பாங்க 3rd மந்த்லேயே. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னு ரீசன் வந்து தெரியாது. அதுக்கு வந்து ஒரு டாய்ஸ் இருக்குது, அது நேம் வந்து டீத்தர்ஸ். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சும்மா ஒரு குழந்தைங்க வாயில் வைக்கும்போது அது சும்மா நம்மட்ட அவங்க பண்ணும்போது அந்த ஜெம்ஸில் படும்போது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்ட்டுமே ஆகாது. ஸோ இது நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாய் பார்த்திங்கன்னா வந்து பேபி சீட்டர். நான் என்னோடய பேபி 3.5 மந்த்ஸ் இருக்கும்போது நான் வாங்கினேன். ஏன்னா நாங்கள் நியூக்ளியர் ஃபேமிலினால நான் தான் அவளை டேக் கேர் பண்ணணும். நான் அவளை விட்டு எங்கேயாவது நவுந்துட்டுனா உடனே அழுவ ஆரம்பிச்சிருவா. ஸோ அவளோட ஐ பார்வையில் இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இதை வாங்கினோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அவளை பேசாமல் இதில் உட்கார வச்சு பெல் போட்டு என் கிச்சனில் பக்கத்தில் உட்கார வச்சுப்பா. அவகிட்ட பேசிக்கிட்டே என்னோடய ஒர்க்கை வந்து நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் ஈவினிங் எங்கேயாவது வெளியில் போய் நம்ம உட்காரதா இருந்தால் குழந்தைய அழகாக எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சுன்னா அவளும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாள். அதே மாதிரி ஸ்மால் ஒர்க் அவளுக்கு முன்னாடி துணி ஏதாவது வந்து நான் மடிக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் எல்லாம் நான் பண்ணிவிடுவேன். ஸோ இதில் ஹேங்கிங் இருக்கனால இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சாஃப்ட் டாய்ஸு. இந்த டாய் பார்த்திங்கன்னா அவங்க டம்மியில் மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த டாய்ஸ் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற டாய்ஸை வந்து அவங்க பிக் பண்ணுவாங்க டம்மியில் மூவ் பண்ணி. இது சாஃப்ட் டாய்ஸாக இருக்கனால கண்டிப்பாக வந்து டம்மியில் வந்து மூவ் பண்ணும்போது அவங்க எடுத்து வைக்கிற ஒரே திங்ஸ் நம்ம வாயில் தான் வைப்பாங்க. ஸோ இந்த சாஃப்ட் டாய்ஸ் வந்து நம்ம வாஷபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க நல்லா வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மியூசிக்கல் டாய்ஸு இது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட இயரிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும். இன்னொன்று வந்து இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள ஐ பாயிண்ட்டை வந்து நல்லா கேட்ச் பண்ணும் இந்த டாய்ஸு. இந்த டாய்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மூவிங் டாய்ஸு. அவங்க டம்மியில் மூவ் பண்ணும்போது நம்ம இந்த டாய்ஸை வந்து லைட்டாக கீ கொடுத்தனா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும்போது அவங்க டம்மியில் வந்து ஃபார்வர்ட் போகணும்னு சொல்லிட்டு லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த டாய்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க டம்மியை வந்து ஃபார்வர்ட் வரத்துக்கும் பேக்வேர்ட் வரத்துக்கும். இந்த வீடியோவை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.